அனைவருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு வயல்ல சரியான வேலைங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் நேத்தே டிராக்டர வர சொல்லி உழுக சொல்லியிருந்தேன். அவர்ட்ட கொக்கி கலப்பைய போட்டு உழுங்கண்ணே அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனா அவர் சொன்னாரு, "முழங்கால் அளவுக்கு இந்த வயல்ல புல்லு கிடக்குப்பா. அதனால நம்ம ரொட்டேட்டர போட்டு முதல்ல உழுதுக்குவோம். அதுக்கப்புறம் 4, 5 நாள் இந்த புல்லெல்லாம் கருகுனதுக்கப்புறம் நம்ம கொக்கி கலப்பைய போட்டு உழுகலாம்" அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் அண்ணன் சொன்ன மாரியே நான் ரொட்டேட்டரே போட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லி உழுக சொல்லிட்டேங்க. இந்த வயல்ல மண் கூரை பார்த்தீங்கன்னா, செம்மண்ணும் கிடையாது, மணல் கூரும் கிடையாதுங்க. ஃபுல்லா களிமண் டைப்பு. ஃபுல்லா எவ்வளோ வெட்டினாலும் களிமண் மாரி நம்ம எவ்வளோ மல்லு கட்டி வெட்டினாலும் வெட்ட வெட்ட கட்டி கட்டியா தாங்க அள்ளி அள்ளி வைக்க வரும். சாஃப்ட்டாவும் இருக்காது. 1 நிமிஷத்துல 10 நிமிஷத்துல தான் அள்ளி வச்சுட்டு போலாம்னு பார்த்தா. ஒரு சில மண் கூறுலாம் பார்த்தீங்கன்னா, மழை பெஞ்சுச்சுன்னா அதிகபட்சமா ஒரு வாரத்திலே எல்லா தண்ணியும் உள்ள உறிஞ்சிரும். ஆனா இந்த களிமண் கூறுல வந்து 1 மாசம் இல்ல 2 மாசம் வரை தண்ணி மேலே கிடக்கும். வெயில் அடிச்சா அதுவா காஞ்சா மட்டும் தான் உண்டு. இந்த மண் வந்து அதுவே உள்வாங்காதுங்க தண்ணியவே. மற்ற வயலில் நான் இப்போ உழுகணும்னு நினச்சேன்னா 4, 5 நாளைக்கு முன்னாடி தண்ணி விட்டால் போதும். ஆனால் இந்த வயலில் வந்து 3 மாதத்துக்கு முன்னாடி பெஞ்ச மழையோட தண்ணியே இன்னும் அதில் வந்து இஞ்சாமல் கிடக்குது. இந்த வயலோட தரத்தை தெரிஞ்சுக்கிட்டு தான் எங்கள் பாட்டன் பூட்டன் எல்லாருமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த காலத்தில் ஃபுல்லாக கரும்பு போட்டு வந்திருக்காங்க. கரும்பு வந்து சாயாமல் இருக்கிறதுக்காண்டி இந்த களிமண் நல்லா செட் ஆகிக்கும்ல, அதனால் கரும்பு போட்டு எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் இதில் கருது போட்டும் எடுப்பாங்க. நாங்களும் கருது போட்டு எடுத்தோம். ஆனால் இந்த டைம் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சோளம் தான் போட போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் இதில் வந்து 1½ அடிக்கு நான் வரப்பு உயரம் ஏற்றிக்கிட்டு போகிறேன். ஏன்னா, இதில் வந்து நம்ம தண்ணி விட்டோன்னா இது வந்து செட் ஆகாது. வரப்பும் வந்து நம்ம எடுத்து வச்சாச்சு. ஆனால் இது வந்து அப்படியெல்லாம் ஒன்றுக்கு ஒன்று செட் ஆகாது. நான் முடிஞ்ச அளவு ஏறி மிதிக்க 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 தான் அது வந்து களிமண் அப்படியே ஒன்றுக்கு ஒன்று ஒட்டி நல்லா செட் ஆக ஆரம்பிக்கும். இதை 2 ஓட்டு நேற்று ரொட்டேட்டரில் ஓட்டியாச்சு. நான் 4, 5 நாள் கழித்து வந்து நம்ம கொக்கி கலப்பை போட்டு உழுகலாம்னு சொல்லியிருக்காரு. கொக்கி கலப்பை போடுற அன்றைக்கி நம்ம கண்டிப்பாக வந்து சோளம் விதையையும் வந்து தூவி விடுவோம். விதை போட்ட நாள்லேருந்து தொடர்ந்து 1 வாரம் இல்லை 10 நாளைக்கு வந்து மழையே வரக்கூடாதுங்க. இன்கேஸ் மழை வந்துச்சுன்னா விதையை முளைக்கவே விடாது. களிமண் அப்படியே கெட்டி அந்த விதையை பிடிச்சிக்கிட்டு அதை முண்டோட விடாது. அதனால் விதை வந்து எல்லா விதையும் முளைக்காமையே போயிடும். மழை வரவே கூடாது கண்டிப்பாக. விதை போட்ட 1 வாரம் மட்டும் வெயில் நல்லா அடிச்சிச்சின்னா விதை டக்குன்னு முண்டிக்குங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. பிப்ரவரி எண்டு மார்ச் ஸ்டார்டிங்லலாம் பார்த்தீங்கன்னா வெயில் கொளுத்த ஆரம்பிச்சிடும். வெயில் கொளுத்திருச்சுன்னா அப்புறம் கண்ணுக்கு தெரியுற இந்த பச்சை பசேல்னு இருக்கிறது எதுவுமே கண்ணுக்கு தெரியாமல் போயிடும். ஃபுல்லாக கருகி வைக்கோல் மாதிரி போயிடும். இந்த மாதிரி டைமில் பால் மாடு வச்சுருக்கிறவங்களுக்கு பாலோட அளவு கம்மியாயிரும். மாடு சென மாடாக இருந்துச்சுன்னா கன்று போடுற டைமில் ஏதாச்சும் பாதிப்பு வர வாய்ப்பு இருக்குது. சத்து இருந்தால் மட்டும்தான் அது நல்லபடியாக கன்று போட்டு எடுக்கும். இந்த களிமண் கூரில் வரப்பு வந்து 60 மீட்டருக்கு எடுக்க வேண்டியிருந்துச்சு. நான் 40 மீட்டர் எடுத்துட்டேன். பேலன்ஸ் 20 மீட்டருக்கு செம்ம வெயில் கொளுத்திக்கிட்டு இருந்துச்சு. செம்ம டயர்ட் ஆகிட்டேன். அதனால் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் விட்டுட்டு எடுக்கலாம் பார்த்தா ரெஸ்ட் விட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் திரும்பி வேலை பார்க்குற இன்ட்ரெஸ்ட் போயிருமேன்னு சொல்லி மெனக்கட்டு ஃபுல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இருந்தேங்க. நேற்று இந்த அளவுக்கு வெயில் கிடையாது. சரி இன்றைக்கி வெயில் வராதுன்னு நினச்சி வேலையை ஆரம்பிச்சிடலாம் பார்த்தா வேலை ஆரம்பித்ததுக்கப்புறம் தாங்க வெயில் கொளுத்துச்சு. ஏதோ நல்லபடியாக